ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். அநேகமாக இதுதான் ஸ்டூடியோ ஒன்னோட லாஸ்ட் செஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் நம்ம கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ கடைசியாக இருக்க ஒரு 2 விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது இந்த நியூ சாங் ரெக்கார்ட் அண்ட் மிக்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெக்கார்ட் பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மாஸ்டரிங் அப்படிங்கிற அந்த ஃபேஸுக்கு தனியாக ஒரு செஷனே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ராஜெக்ட் பேஜ். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், என்ன ப்ராஜெக்ட் பேஜ், எந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு சாம்பிள் ரேட்டை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இதோட லே அவுட்டே வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லே அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மாஸ்டர் பண்ணலாம். பழைய டைப்பு சிடி டிவிடிஸ்லலாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், அந்த ஆல்பம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா 10 சாங் இல்லைனா 8 சாங் வந்து செய்வாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் பண்ணலாம். சிங்கிள் சாங்காக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ப்ராஜெக்ட் பேஜில் பண்ணாலும் சரி, நம்ம எப்போவுமே மிக்சிங் பண்ணுற அந்த பேஜ்லேயே நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராஜெக்ட் பேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்னுடைய பாட்டு எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேண்டமாக ஒரு 3 பாட்டை நான் உள்ளே ட்ராக் பண்ணிக்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஆனாலும் ஒரு கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசையை மீட்டுவேன். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே மாஸ்டர் பண்ண ட்ராக்ஸுங்கிறனால சும்மா வால்யூம் நான் கம்மி பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்களேன், இங்கே என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அந்த ஆல்பமில் ஒரு 10 சாங் இருக்குது அப்படின்னா, அந்த 10 சாங் இங்கே வந்துடலாம். நான் அந்த டைம் லைனில் வந்து நான் பண்ணிடுறேன், ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபேட் இன் ஃபேட் அவுட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். எவ்வளோ கேப், அதான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட வந்து கேப் விட்டுக்கும். 10 செகண்ட்ஸில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் போட்டுக்கும். ஏன்னா அப்போ தான் அடுத்த பாட்டு நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த இடையில வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஆனாலும் நீங்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், மாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து மாஸ்டர் பஸ்ஸை டினோட் பண்ணும். ஸோ இதில் என்ன நீங்கள் ப்ளகின்ஸை ஆட் பண்ணாலும் அது கம்ப்ளீட்டாக என்ன ட்ராக்ஸ் இருக்கோ அத்தனை ட்ராக்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணும். பட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஒவ்வொரு சாங்கை கிளிக் பண்ணால் அங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் நான் எதை இன்சர்ட் பண்ணாலும் அது எதை மீன் பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சாங்கை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன காட்டும்னா, வேவ் ஃபார்ம் காட்டும். இந்த இடத்துல வந்து லவுட்னஸ் மீட்டர் வச்சுருக்காங்க. லவுட்னஸ் மீட்டரை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். LUFS லவுட்னஸ் யூனிட் ஃபுல் ஸ்கேல் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டும் இருக்குது. லவுட்னஸ் யூனிட்டுங்கிற மெஷர்மெண்ட் இருக்குது. கே மீட்டரிங் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுற அந்த சிஸ்டமும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்கு. அது வந்து என்னென்னா, நம்மளுடைய ஃபேஸ் காட்டுறது, இமேஜிங் காட்டுறதுக்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே பேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ராஜாதி ராஜனுக்கு இசையை மீட்டுவேன். ஸோ இதில் ப்ரௌஸ் பட்டன் மட்டும்தான் இருக்குது. இந்த ப்ரௌஸ் பட்டன் உள்ளே போனீங்க அப்படின்னா வெறும் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்காது. ஏன், இது மாஸ்டரிங் பேஜ். ஸோ மாஸ்டரிங் பேஜில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு எந்த வேலையும் இல்லை, ப்ளகின்ஸுக்கு மட்டும்தான் வேலை இருக்குங்கிறனால வெறும் ப்ளகின்ஸ் மட்டும் தான் காட்டும். ஸ்டூடியோ ஒன் எதெல்லாம் எதுக்கு வேணுமோ அதெல்லாம் அதுக்கு தான் தந்துடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சிடிக்கு ரைட் பண்ணணும்னா பேர்ன் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, போட்டிங்கன்னா பேர்ன் ஆயிரும். ஒரு சிடியை உள்ளே போட்டு பேர்ன் பண்ணி எடுத்து வந்துடலாம். இல்லை டிஜிட்டல் ரிலீஸ், எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணணுமோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்றாமல் இது என்ன பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து மாஸ்டரிங் பண்ணுற அந்த பேஜ், ப்ராஜெக்ட் பேஜ். ஸோ ப்ராஜெக்ட் பேஜை பற்றி நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போகிறோம். அந்த பேஜுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பேஜ். ஸோ ஷோ பேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லைவ் என்வாயர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறோம். அந்த ஷோவில் வந்து ஒரு 5 பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5 பாட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா அரேஞ்ச் பண்ணுற பேஜ் தான் இந்த ஷோ பேஜ். இது வந்து ஒரு லைவ் பெர்ஃபார்மர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஒரு 5 பாட்டு நான் வந்து பாட போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். ஸோ 5 பாட்டும் 5 நிமிஷம் இன்டர்வலில் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் டெம்போ மாற்றிக்கிறதுனா இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஐட்டம்ன்றதுல வந்து நான் சாங் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ன சாங் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், என்ன பேர்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சாங் நம்பர் 2. ஸோ இங்கே கொடுக்க இங்கே மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா. இது வந்து சாங் நம்பர் 3.
வேணாம் அப்படின்னா ரிமூவ் செட் லிஸ்ட் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டெலீட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, இங்கேயும் டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ ஒரு 3 பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 3 பாட்டு நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் வாசிக்க போகிறான்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து வாசிக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேக்கிங் ட்ராக்ஸும் நான் வந்து பயன்படுத்திக்க போகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பிளேயர்ஸ் 3 வகையான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ராக்குங்கிறது ஒன்று நார்மலான வேவ் ஃபைல்ஸ், ஏதாவது ஒரு வேவ் ஃபைல்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு கிட்டார் பிளேயர் இருக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு கீபோர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். வர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உள்ளே இருக்கிற வர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பேக்கிங் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக என்னோடய பேக்கிங் ட்ராக்ஸை நான் பயன்படுத்திக்கலாம். பேக்கிங் ட்ராக்ஸ் பயன்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நியூ சாங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே பேக்கிங் ட்ராக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் அதை உள்ளே பயன்படுத்திக்கலாம். மியூசிக் இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சாங்கோட பேக்கிங் ட்ராக்ஸை நான் பயன்படுத்திக்கலாம். அப்படி நேராக அங்கேயே போயிடலாம். இது வேணாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய பேக்கிங் ட்ராக்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பேஜ் போய்க்கிறேன். என்னோடய கோடி நன்றிகள் இப்போ ரிலீஸ் பண்ண அந்த பாட்டோட பேக்கிங் ட்ராக்கே நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய ஷோ பேஜுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதுதான் என்னுடைய பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு சில பேக்கிங் ட்ராக்ஸ் தேவைப்படுது. எனக்கு இதெல்லாம் நான் மியூட் பண்ணிடுறேன். அது பேசுனது அதெல்லாம் வேணாம், வோக்கல்ஸ் வந்து வேணாம். நான் வோக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாங்ஸ்க்கு போயிட்டு ஆட் டு ஷோ அப்படின்னு கொடுத்து நியூ ஷோ 2 அப்படி தானே இது வந்து இங்கே இருக்குது. ஷோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த பேர் நியூ ஷோ 2 தான், கரெக்ட். இப்போ நான் திரும்ப சாங்க்கே போய்க்கிறேன். இதில் போயிட்டு சாங்க்கு போயிட்டு ஆட் டு ஷோ கொடுத்து நியூ ஷோ 2 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக இது எல்லாமே வந்து கேன்சல் கொடுத்துட்டு எல்லா ப்ளகின்ஸையும் யூனிவர்சலாக ஆஃப் பண்ணிவிட்டு சாங் போயிட்டு ஆட் டு ஷோ நியூ ஷோ 2 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுனா ஒரு வேவ் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த வேவ் ஃபைல் க்ரியேட் ஆகி என்ன ஆகும்னா அந்த வேவ் ஃபைல் நேராக போய் என்னுடைய ஷோ பேஜிலே விழுந்துடும். ஸோ ஷோ பேஜில் விழுந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே ஷோவில் வந்து நான் பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த செக்மெண்ட் மட்டும் எனக்கு போதும். இப்போது நான் வந்து போயிட்டேன் ஆட் டு ஷோ. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ரெக்கார்ட் ஆகுது. மார்க்கர் வச்சுக்கிறேன். ஓகே, மார்க்கர் செட் பண்ணனால எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மார்க்கர் இருக்கிற இடம் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகி என்னுடைய ஷோ பேஜுக்கு போகுது. இப்போது ஓகே, ஷோ பேஜுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதுசாக சாங் வந்துச்சு பார்த்திங்களா, நியூ கோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டுல வந்து பாட்டு வந்துருச்சு. ஸோ இதோட சேர்ந்து நான் என்ன பண்ணலைன்னா பாட்டு பாடுறதுனா கூட நான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திரும்ப கிளிக் பண்ணுறேன். இப்போ இது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் லீடு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் அவரை உட்கார வச்சு அவரை லைவில் வாசிக்க சொல்லலாம். ஸோ வாசிக்க சொல்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ப்ரீசெட்ஸ் தேவைப்படுதுன்னா நான் ப்ரீசெட்ஸு கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீசெட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வாசிச்சிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆட் வர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட் கிளிக் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். ஸோ வர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு
ஜஸ்ட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம ட்ராக் ட்ராப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம பெர்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பெர்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கண்ட்ரோல்ஸு, என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டோமா. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் அசைன் பண்ணிக்கலாம் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வால்யூம் அசைன் பண்ணிக்கலாம். நாப் 2ல் வந்து அசைன் பண்ணிக்கலாம். நாப் 3ல் பேனிங் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அசைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எது வேணாலும் நான் அசைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு மிக்சர் இருந்துச்சுன்னா அந்த மிக்சருக்கு வந்து இது அப்படியே எல்லாமே ரவுட் ஆகிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வேணால் மியூட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு எதாவது சவுண்ட் வைக்கணும், கலர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் கோடிங் கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி நமக்கு பிரயோஜனமாக பயன்படுத்திக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம Presonus டியூட்டோரியல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு. பட் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பார்ப்போம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது ஒரு நல்ல DAW. எல்லா DAWலையும் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். பட் இந்த DAW தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் அதை நான் வந்து உங்களுக்கு சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-35 செஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் டிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கலான் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான கீபோர்டுமே எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாவும் ஏற்கனவே நம்ம வந்து ப்ளே ஃபார் யுவர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம வந்து பேசிக்கான கீபோர்டு எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது. அப்புறம் ப்ரொடக்ஷனை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளகின்ஸை பற்றி சொல்கிறதுக்கான ஐடியாஸும் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் நம்ம அடுத்து எந்த செஷனை பார்க்க போகிறோம், எந்த பிளேலிஸ்ட்டை பார்க்க போகிறோன்னு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக பல பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹார்ட்வேரை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் இந்த சென்ஸ் எப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் பற்றியுமே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ அதையும் நம்ம வந்து பேசுவோம். இனி வருங்கால செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷனை பற்றி, கீபோர்டு எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றியும், ஹார்ட்வேர்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணிட்டு வந்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி செஷன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து அதை தங்களுடைய ப்ராஜெக்டில் தங்களுடைய பாடல்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.